ஹாய் கைஸ், வெல்கம் டு பீகாக் ப்ளே சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம். நான் அவசரப்பட்டு வடிச்சிட்டு வச்சு பட்டர் ஊற்றி அதை உருகி பிரியாணி இலையை போட்டேன். அப்புறம் தான் என் பொண்ணு ஓடி வந்து என்னை திட்டிட்டு இனிமேட்டு நான் சொல்கிறேட்டு போடுறேன். பட்டை 2 கிராம், ஏலக்காவும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் ஏலக்காய் போடல. ஒரு ஏலக்காய் எங்களுக்கு பிடிக்காது தான், அதனால நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். நான் 2 பேத்துக்கு தான் செய்கிறேன், எனக்கும் பாப்பாவுக்கும் தான். அதனால் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு 2-3 வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன இஞ்சி துண்டு. நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், அதனால் எங்களுக்கு போடுது. இருக்கும் லைட்டாக ஆனால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மதியம் அரைச்சிட்டு மதியம் செய்யலாம், போட ஊற்றிக்கலாம். வச்சு வணங்கிட்டோம். லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். அப்புறம் 2 முந்திரி போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்டியாக. சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. இப்போ வந்து 2 குட்டி தக்காளி 2 இதையும் போட்டு பரட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஆயில் இருந்தால் கறிகிற மாதிரி வரும், அதனால் நான் சிம்லேயே வச்சுட்டேன். வெங்காயம் 2 பக்கம் சீக்கிரம் வணங்கிடும், அதனால் சிம்லேயே வச்சுட்டேன். இந்த பாருங்க வணங்கிருச்சு. இப்போ ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு மாட்டி தாளிக்கும் போது கூப்பிட்றேன். அப்புறம் இங்கே பாருங்கள், க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன் பன்னீர். இதே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயிலில். இப்போ சரியாக இருக்கும். லைட்டாக கோல்டன் கலர் இருந்தால் போதும். ரொம்ப இதாகிடுச்சுன்னா இப்போ ரப்பர் டைப்பில் ஆகிடும். இப்படியே நீங்கள் மசாலா ஊற்றிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா விழுத ஊற்றுறேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நீங்கள் பட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபுல் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, நான் க்ரீமே யூஸ் பண்ணதில்லை. அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும், பிரிஞ்சு வரும் எண்ணெய் மேலே. ஏன் எப்பயுமே ஸ்வீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா ஏன் ஸ்வீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வாயில் வரும். எங்களுக்கு எப்பயுமே ஸ்வீட், காரம் அந்த மாதிரி பிடிக்கும். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.